ஹாய் வீவர்ஸ், நான் இன்றைக்கி வீட்லேயே க்ளே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு நான் குளத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வாளியில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு அதைத்தான் இப்போ வடிகட்டிகிட்ருக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன், எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அதை வடிகட்டிகிட்ருக்காங்க. ஒரு ஆளாக இந்த ப்ராசஸ் செய்ய முடியாது. எப்படியும் நமக்கு கூட ஒரு ஆள் தேவைப்படும். இல்லாமல் நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம். இது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் பண்ணது, அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருகா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இது கொஞ்சம் இல்லை இதை ஊற்றிக்கிட்டு இறக்கிறோம். ஒன்றுவா இதை ஊற்றா இல்லை தண்ணி ஊற்றிக்கணும் தானே. தீ ஊற்றுங்க அப்போ இறங்கும். அப்படி இறங்கும். இன்னும் கூட தீ ஊற்றுங்க. அப்படி ஊற்றுங்க, கலக்கி ஊற்றுங்க கிருஷ்ணன் வாடியில் உள்ள. இல்லை இல்லை ஒன்று வந்துமா. சரி. கஞ்சி குடிஞ்ச மாதிரி குடிஞ்சிருவோம். அதாலே அதில் ஊற்றிருக்கேன். ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க, அந்த பக்கம் பிடிச்சிக்கோ. கொஞ்சம் இறக்க அப்புறம் அப்படி சேர்த்து வச்சு பிடிச்சிருவோம். வர அப்புறம் அது அந்த பக்கம் நல்லா பிடிங்க பாருங்க. வர கிளியாது. இப்போ என்ன செய்ய தெரியுமா, இந்த இருக்க மண்டி வேணா இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் அழைச்சி இதில் ஊற்றி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அழைச்சி நல்லா சீக்கிரம் பார்த்து நம்ம தெளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன ஒன்று இருக்கட்டும், அவ்வளோதான். அந்த தண்ணி இதில் தூக்கி ஊற்றுங்க. அது வேண்டாம், அவ்வளோதான். அது வேண்டாம், அதை அப்படியே கீழே ஊற்றிடுவோம். இப்போ தண்ணி மேலாப்படி இருத்து நாம் இந்த தண்ணியை வடிகட்டிடணும். ரொம்ப தெளிஞ்ச தண்ணியாக நமக்கு இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை நாம் இருத்துடணும். இந்த மண் வெளியே வராதபடிக்கு நாம் இழுக்கணும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்து ஒரு சாயந்தரம் நம்ம திரும்ப வடிகட்டணும். குலுங்காமல் ஊற்றணும். இப்போ ரெண்டாவது தடவை நாம் வடிகட்டுறோம். இப்படியே 2-3 தடவை நாம் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கணும். படிச்சுட்டா தான் ஈரத்தோடு நல்லா இருக்கும், கிளிய விட்டாது. இதை பற்றிலாம் அப்படியே நல்லா உருண்டையாக அப்படியே எடுத்துடணும். இப்போ நம்ம மண் எவ்வளோ மண் போட்டிருப்போம், எடுத்துட்டு வந்த மண் இந்த பைக்கு ஒரு பை இருக்குப்பா. இந்த பைக்கு இந்த பைக்கு அப்போ பரவாயில்ல. இவ்வளோன்னா எவ்வளோ மண் அது? இதா 5 கிலோ இருக்குமா? கூட இருக்கும். அவ்வளோதான், கூட இருக்குமா? 5 கிலோ 7-8 கிலோ இருக்கு மேலே இருக்கும். சரி, வெயிட் இல்லை மண் இரும்பு வெயிட்டு தானே. ஒரு செட்டி மண்ணுன்னு போடுங்களே. அது மேலே கொஞ்சம் தட்டி விட்டுரு கீழே. அட்டை ஒட்டிடக்கூடாதுல்ல. அட்டை ஒட்டாது இல்லை, ஒட்டிடும். நீ அப்படி வச்சிரு, கொஞ்சம் அமுக்கி வச்சிரு. ரைட். அதே மாதிரி இதையும் பாருங்க. இது கடைசியில் ஊற்றணுமா, இது முதல் ஊற்றுனது அந்த கட்டியை எடுத்து ஊற்றின முத சரட்டு உள்ளே பேரக்கூடாதுன்ட்டு அந்த கட்டியை அப்படியே இந்த தட்டு வலிச்சு கீழே வச்சுக்க, அந்த கட்டியை வச்சுக்கிட்டு தான் பிறகு கொஞ்சம் ஊற்றுனேன். அதெல்லாம் தண்ணி இஞ்சிருக்கு. அது என்ன 1 கிலோ இருக்குமா? இதா 1.5 கிலோ, 2 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ குறையாது. சரி, இது 1.5 கிலோ இருக்குமா? இருக்கும். இப்போ 3 கிலோ மண் வந்திருக்கு, களிமண்.
இன்னும் கொஞ்சம் இன்ஜினா தெரியும் நமக்கு என்ன. ஆமாம், இன்னும் மிஞ்சின ஒரு 1/2 கிலோ போட்டுமே 2.5 கிலோ இருந்தால் போகிறோம். 8 கிலோவில் 2.5 கிலோ மண். ஆனால் இது நல்லா வெடிக்காமல் இருந்துட்டான்னு வச்சுங்க, அருமையாக இருக்கும். வெடிக்காது நினைக்கேன். மண்ணோட நைஸாக தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த நம்ம விலைக்கு வாங்குறது மண்ணோட பார்ப்போம். நல்லா வந்தால் நல்லது தான். அப்படிதான் வெடிக்காமல் இருக்கும். அதான் இதில் காஞ்சாலும் வெடிக்கக்கூடாது, சுட்டாலும் வெடிக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டானா நமக்கு சௌரியம்தான். ரைட், ரெடி ஆயிடுச்சு. இது நாளைக்கு சரியாக மண்ணு ரெடி ஆகிட்டு வருது. இது இன்னும் நாளைக்கு ஆகும். நாளைக்கு தான் இது செட் ஆகும். இதை திரும்ப நம்ம மூடி வச்சிடணும். க்ளே ஜுவல்ஸ் பண்ணுறதுக்கு நாம் ரெடி பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் நான் செஞ்சது இந்த மாதிரி மண் வந்து ரெடி பண்ணினேன், குளத்துலேருந்து கொண்டு வர சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, வீட்லேயே வந்து பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. பண்ணலாம், ஆனால் அதுக்கு டைமிங்க ரொம்ப எடுக்கும், நமக்கு ப்ராசஸிங்கும் ரொம்ப போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆளாக செய்ய முடியாது, கூட 2-3 பேர் தேவைப்படும். ஒரு ஆள் வீடியோ எடுக்கணும், ஒரு ஆள் எல்லாமே அதை கலக்கி ஊற்றுறது வைக்கிறது. அது நிறையான்னா வாளியில் தூக்கி ஊற்றணுன்னா 2 பேர் வேணும். அதை கலக்கி ஊற்றுறப்போ ஒரு ஆள் அதை கிண்டி விடணும். 2-3 பேர் அதுக்கு தேவைப்படும். அதனால தான் எல்லாமே நம்ம யோசிக்கணும். என்ன, அதுக்கு நல்ல மண் கடையில் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். அதை யோசித்து தான் நான் வந்து க்ளே ஸ்டேஷன் பெங்களூரில் எனக்கு சர்ச் பண்ணுறப்போ கிடச்சிது. அதில் தான் இப்போது 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக நான் வாங்கிட்டுருக்கேன். நல்லா இருக்குது மண். ஓகே கைஸ், உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் போட்ட ப்ராசஸ் படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எல்லா ப்ராசஸும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ.